அனைவருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் சனிக்கிழமை மதிய நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருப்பீங்க. ராகுவுடன் சுபர்கள். சுபர்களுக்கென்று ஒரு தனித்தன்மை இருக்கிறது. எல்லா இடத்துலையுமே சுபர்களுக்கென்று ஒரு தனித்தன்மை இருக்கிறது. அதைத்தான் நம்ம சுபத்துவம்னு சொல்கிறோம். அப்போ சுபர்களுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் பொழுது லக்னம் ராசி போன்ற அமைப்புகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் பிறந்தவர் எப்பொழுதுமே நன்றாக இருக்கிறார் என்பதை மாணவர்கள் நன்கு அறிவீர்கள். இங்கே கவியரசுடைய ஒரு கமெண்ட் பாருங்கள். கவியரசு என்ன கேட்குறாரு? 6-8 அதிபதியாக குருச்சுக்கரன் வரும்பொழுது 6-8 அதிபதியாக குருச்சுக்கரர்கள் வந்தே தீருவார்கள், எல்லா நிலைமைகள்லையும் வருவாங்க. அப்போ அந்த 6-8 அதிபதியாக குருச்சுக்கரன் வரும்போது 6-8ஆம் இடத்திலேயே அங்கே தொடர்பு கொள்ளும்போது கேந்திர கோணங்களில் தொடர்பு கொள்ளும்போது எப்படிப்பட்ட அமைப்பு வரும்? இது நல்ல கமெண்ட். எப்பயாவது தான் அத்தி பூத்தார் போல் மாணவர்கள் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரியான நல்ல கமெண்ட்டுகளை கொடுப்பீங்க. சரி, இந்த இடத்துல ராகுவிற்கு ஏன் சுபர்கள் என்பது ரொம்ப ஒரு மாதிரியாக அடுத்தடுத்து வலியுறுத்தி சொல்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்? நல்லா பார்த்தீங்கன்னா ராகு எந்த ஒரு இடத்துலையுமே சுபத்தன்மை அதிகமாக இருக்க வேண்டும். எந்த இடத்துலையுமே. இப்போ இதைத்தான் இன்றைக்கி இந்த உயர்கணித சார ஜோதிட அமைப்பில் இரட்டை குழந்தைகள் அமைப்பில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் இதுக்கு தான் பதிலாக சொல்ல போகிறேன். உண்மையிலேயே ஜோதிடம் சுபத்துவ பாபத்துவ கிரக ஒளி அமைப்புகளில் தான் இருக்குது. சுபர்கள் என்று வகைப்படுத்தப்பட்ட இந்த கிரகங்கள் மனிதனுக்கு தேவையான நல்லவைகளை மட்டுமே தருவதற்கு கடமைப்பட்டவை. அதே நேரத்தில் ஆதிபத்திய ரீதியாகவும் அங்கே தான் 6-8 வந்துடுது. குரு எப்போவுமே நல்லவரான்னு கேட்டிங்கன்னா குரு எப்போவுமே நல்லவர் தான். ஆனால் அவர் ரிஷப லக்னத்திற்கு 8ஆம் அதிபதியாகவும் கடக லக்னத்திற்கு 6ஆம் அதிபதியாகவும் மாறும் பொழுது தன்னுடைய நல்லவைகளை கெட்ட வீடுகளின் வழியாக கொடுக்க கடமைப்பட்டவர். பாயிண்ட்டை நல்லா புரிஞ்சுக்கணும். எப்போ ஆதிபத்திய காரகத்துவ அமைப்புகளில் சரியாக ட்ராவல் பண்ணுறீங்களோ அப்போது உங்களுக்கு ஜோதிடம் முழுமையாக பிடிபட்டு விட்டது என்று அர்த்தம். ஆதிபத்தியத்தையும் காரகத்தையும் மிக தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையில் தான் நீங்கள் பெரிய அளவில் உங்களுக்கு டக்குன்னு ஞானக்கண் விழிக்கின்றது என்பது அந்த அமைப்புகளில் தான். அப்போ எப்பொழுதுமே சுபர்கள். இப்போ சரி, அப்போ எப்படிங்கய்யா இப்படி? அப்போ ஆதிபத்தியமும் காரகத்துவமும் என்னன்றதை சொல்ல மாட்டீங்களா? சரி, குரு என்பவர் என்ன? பணத்தை கொடுக்கிறவர். பணம் நம்மிடம் இருந்தால் அது நமக்கு நல்லது இல்லையா? சரி, பணம் எப்படி வருகிறது என்பது அந்த ஆதிபத்திய வழிகளில். காரகம் என்பது என்ன? குருவின் காரகம் என்பது என்ன? நல்ல தன்மை, நல்ல நெறி, நல்ல நடத்தை, பணத்தை கொடுப்பது. இந்த நல்ல தன்மை என்கின்ற இந்த குரு 8ஆம் ஆதிபத்தியத்திற்கும் 6ஆம் ஆதிபத்தியத்திற்கும் அதிபதியாக வரும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பார்ப்போம். என்ன நடக்கும்? இந்த பணத்தை அவர் நல்ல தன்மையோடு கெட்ட வழிகளில் தருவார் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இப்போ இந்த இடத்துல ஆதிபத்தியமும் காரகத்துவமும் எப்படி செயல்படுதுன்னு தெரியுதா உங்களுக்கு? ராகுவுடன் சுபர்கள் என்பதாக ஒரு நிலையில் இந்த 6-8 பற்றி விளக்குகிறேன். ராகுவுடன் சுபர்கள்ன்றதை இப்படி ஒரு பீடிகையோடு போட்டால் தான் நீங்கள் 6-8 சுபர். ஐயா ரிஷப லக்னம் ஐயா. இப்போ குரு 8ஆம் ஆதிபத்தியத்திற்கு உடையவர். 8, 11 ஆகிய 2 இடங்களுக்கு அவர் அதிபதி குரு. இந்த குரு இயற்கை சுபர், மிக நல்லவர், மிக நல்லவர். எல்லோருக்குமே 2 நிலைகள் இருக்கின்றன. எல்லா இடத்திலுமே 2 நிலைகள் இருக்கின்றன. 2 கண் இருக்கு, 2 காது இருக்கு, 2 கை இருக்கு. சரி, 2 நிலைகளும் ஒத்து போகும் பொழுது ஒரு செயல் சரியாக அமைகிறது. என்னுடைய கை, இந்த கையில் நான் 2 கையவும் சேர்த்து இந்த பானையை பிடிக்கிறேன், இந்த பாட்டிலை பிடிக்கிறேன். இப்போது இந்த பாட்டில் என்னால் தூக்கப்படுகிறது. இந்த கையை இப்படி வச்சுக்கிட்டு இந்த கையை இப்படி வச்சுக்கிட்டு இந்த பாட்டிலை பிடிக்க முடியுமா? பிடிக்க முடியாது. அப்போ ஆதிபத்தியமும் காரகத்துவமும் ஒன்றாக நன்றாக இணையும் பொழுது சரியானவை நடக்கிறது. ஆதிபத்தியமும் காரகமும் சரியில்லாமல் நடக்கும் பொழுது தீமையாக நடக்கிறது. பாயிண்ட் புரியுதா? நுணுக்கமான வகையில் கிளாஸை புரிஞ்சுக்கணும். இது ஒரு பாட்டில், தண்ணீர் பாட்டில். எனக்கு 2 கைகள் இருக்கின்றன. இந்த 2 கைகளையும் வச்சு இந்த தண்ணி பாட்டிலை நான் இப்போ தூக்கிட்டேன். இந்த கை ஆதிபத்திய கை, இந்த கை காரகத்துவ கை. இங்கே இப்படி இங்கே இப்படின்னா என்னால் இந்த செயலாகிய பாட்டிலை தூக்க முடியாது.
இல்லையா? இந்த செயலாகிய பாட்டில் நல்லதா, தண்ணி பாட்டிலா விஷ பாட்டிலா, அதை பற்றி நீங்கள் கவனிச்சுக்க கூடாது. இது ஒரு பாட்டில், இதற்குள் ஒரு திரவம் இருக்கிறது. தண்ணீர் இருக்கிறதா விஷம் இருக்கிறதா என்பது ஆதிபத்தியம் என்று சொல்லப்படக்கூடிய, காரகத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய சுப அசுப தன்மைகளை பொறுத்தது. ஆனால் ஒரு செயல், இது ஒரு செயல். அதாவது சுபர்கள் தண்ணீர் பாட்டிலை எடுக்க சொல்லுபவை. அதே சுபர் கேந்திர கோணங்களிலிருந்து தண்ணீர் பாட்டிலை எடுத்தால் எல்லாமே நல்லாவே வந்துடும். அதே சுபர் 6, 8, 12 இருக்கும் பொழுது நல்ல தன்மைகளை வேறு மாதிரியாக செய்வார் என்பதற்காகத்தான் இந்த உதாரணத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது ஆதிபத்தியமும் காரகத்துவமும் நன்றாக ஒரே மாதிரியாக இணையும் பொழுது, நன்றாகன்னு கூட வேண்டாம், ஆதிபத்தியமும் காரகத்துவமும் ஒரு சேர இணையும் பொழுது நல்லதோ கெட்டதோ அதிகமாக நடக்கின்றன. சுபர்கள் கேந்திர கோணத்திற்கு அதிபதியாகும் பொழுது அது அந்த இடத்தில் நேராக விமர்சனமின்றி நல்ல தொழில் மூலமாக, நல்ல எண்ணங்கள் மூலமாக, நல்ல வழிகளின் மூலமாக நீங்கள் நேர்மையாக பிறர் மெச்சும் வகையில், பிறர் பாராட்டும் வகையில் முன்னேற்றத்தை, லாபத்தை, கோடீஸ்வரனாகக்கூடிய அமைப்புகளை, குடும்பத்தை நீங்கள் அடைகிறீர்கள். ஆதிபத்தியமும் காரகமும் ஜாயிண்ட் ஆயிடுச்சா? ஆதிபத்தியம் கேந்திர கோண ஆதிபத்தியமாக கோண அமைப்பிலும் சுபர்கள் வரும் பொழுது, அதுக்குத்தான் 5, 9 சுபர்கள் வலுத்திருக்கணும், ஆட்சியோடு இருக்கணும்னு சொல்கிறது. கேந்திர கோண அமைப்புகள் அந்த கோணத்துக்கு அடுத்து கேந்திரம் பரவாயில்லை. ஆனால் 6, 8 போய் சுபர்கள் அமையும் போது, இந்த பாயிண்ட் புரியுதா அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக இந்த பாயிண்ட்டை நல்லா நுணுக்கமாக புரிஞ்சுக்கணும். இந்த பாயிண்ட் புரிஞ்சாதான் நீங்கள் வேற அமைப்பில் மேலே போகிறதுக்கான புரிதல், ஒரு ஜாதகத்தை எப்படி புரிந்து கொள்வது. இப்போ நான் சொன்ன மாதிரி ஆதிபத்தியம் ஒரு கை, காரகம் ஒரு கை. அப்போ அந்த ஆதிபத்தியத்தையும் காரகத்துவத்தையும் எங்கே சரியாக இணைத்து பார்ப்பது? பாபர்கள் 6, 8 அதிபதியாகி அவர்கள் 6, 8 இது பண்ணும்போது நீங்கள் வெளிப்படையாக தவறுகளை செய்து அந்த தவறுகளின் மூலமாக உங்களுக்கு ஏதேனும் ஒன்று நடக்கும், கெட்டதாக தான் நடக்கும். சுபர்கள் கோணத்தோடு தொடர்பு கொண்டு கோணத்திலிருந்து தசை நடத்தும் பொழுது, ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் போன்றவைகளை நடத்தும் போது உங்களுக்கு வெளிப்படையாக நல்லதுகள் நடக்கும். ரெண்டும் கலந்தான் தன்மைகள் என்பது எங்கே வருகின்றன? ஆறாம் அதிபதி சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறார்னு வச்சுக்குவோம். இப்போ குரு 3ஆம் இடத்தில் இருக்கிறார்னு வச்சுக்குவோம், 4ஆம் இடத்துல இருக்கிறார். இப்போ இந்த இடத்துல பாருங்க, குரு 8ஆம் இடத்தை ராகு, ஆனால் இந்த இடத்துல ராகு தசை நடக்கணும். முறையற்ற வழிகளில் பணம் என்பதாக இந்த இடத்தை கொள்ளலாம். முறையில்லாத வழிகளில் பணம், முறையற்ற தனம் இதைத்தாங்க நீங்கள் இந்த 8ஆக நீங்கள் பார்க்கணும். 6ஆம் அதிபதியும் லக்னாதிபதியுமாகிய சுக்கிரன் சேர்ந்திருக்க, சுக்கிரனை கூட வேண்டாங்க, விட்டுருங்க. 2 கிலோ தங்கத்தை அனுபவிக்கிறதுக்கு உங்களுக்கு அமைப்பு வேணும். சரி, என்ன சுக்கிர தசையில் ராகு புக்தின்னு வச்சுக்கலாமா? ராகுவிற்கு கேந்திரத்தில் சுக்கிரன் வச்சுக்கலாம், இங்கே புதன் வச்சுக்கலாம். புதனும் சுக்கிரனும் வலிமையாக இருக்கிறார்கள். எப்படி இருக்கிறார்கள்? பரிவர்த்தனையின் மூலமாக இருக்கிறார்கள். பரிவர்த்தனையின் மூலமாக வலிமையாக இருக்கக்கூடிய இந்த அமைப்பில் சூரியனும் புதனும் லக்னத்தில், சந்திரன் நீச்சமாகி பௌர்ணமி யோகம், வச்சுக்குவோம். அல்லது ப்ராக்டிக்கலாகவே போட்டுடுறேன், ராகுதசை சரியான பருவத்தில் வரணும். ஒரு 40 வயதில் ராகுதசை வரணும்னா என்ன நடக்கணும்? சரி, 40 வயதில் ராகுதசை வர வேண்டும். இப்போ பாருங்க, தேய்பிரை சந்திரனாக கூட இருக்கலாம், தப்பில்லை. அவர் இங்கே உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறார்னு வச்சுக்குவோம். உத்திராட நட்சத்திரம் கிட்டத்தட்ட ஒரு 20-25 வயசுக்கு மேலே ராகுதசை வரும். இந்த மாதிரியான அமைப்பில் லக்னம் எதிர்பாராத நன்மைகளை அனுபவிக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கிறது. எதிர்பாராத நன்மைகளை அனுபவிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது. லக்னத்தில் 2ஆம் அதிபதி பரிவர்த்தனையாகி லக்னத்தை எந்த ராகு கேதுக்களோ சனியோ பங்கப்படுத்தாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் 6ஆம் அதிபதியும் லக்னாதிபதியுமான சுக்கிரன் பார்க்க, குரு 8ஆம் அதிபதியாகி அவர் இருந்து பார்க்க, இந்த ராகு கண்டிப்பாக என்ன பண்ணுவார்? சரியான பருவத்தில் ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை திருட்டு வழிகளில் தருவார். திருட்டு வழிகளில் 8ஆம் இடத்துல அவர் குருவை போல தான் அவர் செயல்பட்டாகணும். குருவின் பார்வை, சுக்கிரனின் பார்வை 6, 8 அதிபதிகளின் தொடர்பை பெற்று 6, 8 இருக்கக்கூடிய ராகு.
மறுபடியும் மறுபடியும் எல்லா இடத்துக்கும் லக்னாதிபதியோடைய பலம் பலவீனத்துக்கு வந்துடுவேன். எல்லா இடத்திற்கும் லக்னாதிபதியோடைய பலம் பலவீனத்திற்கு வந்து விடுவேன். சரி, இப்போ இதையே அப்படியே மாற்றுறேன். இப்போ இந்த இடத்த அப்படியே மாற்றுறேன். சுக்கிரன் இங்கே இருக்கிறார். இந்த சுக்கிரன் இங்கே இருக்க, சந்திரன் இங்கே இருக்கிறார், சூரியன் புதன் இங்கே இருக்கிறாங்க. இந்த இடத்துல லக்னம் அதிக சுபத்துவமாக இருக்கிறது. கிடைச்ச நகைப்பைய நேராக கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துட்டீங்க. லக்னம் சுபத்துவமாக இருக்கிறது. நீங்கள் மிகப்பெரிய நல்லவராக இருக்கிறீர்கள். லக்னம் சுபத்துவமாக இருக்கின்ற காரணத்தினால் இதை நீங்கள் நேராக எடுத்துக்கொண்டு போய், ஐயா ரோட்டில் அந்த பைய கிடைச்சதுங்க அப்படின்னு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டீங்க. ஏன்னா ராகுவை 6ஆம் அதிபதி பார்க்கவில்லை, 8ஆம் அதிபதி மட்டும் பார்க்கிறார். அன்பு மாணவர்களே, ஒரு சிறிய வித்தியாசத்தில் பலனை மாத்துறேன், புரிஞ்சுக்கோங்க. ஒரு சிறிய வித்தியாசத்தில், ஒரு சிறிய சுபத்துவ தன்மையில், ஒரு சிறிய ஒளித்தன்மையில் லக்னத்தின் தன்மையை அப்படியே மாற்றுகிறேன், ராகுவின் தன்மையை அப்படியே மாத்துறேன். லக்னம் சுபத்துவம். பௌர்ணமி சந்திரனுக்கு நேரெதிரே இருக்கக்கூடிய லக்னம், லக்னாதிபதியே சுபராகி இருக்கக்கூடிய லக்னம். இந்த அமைப்பின் அடிப்படையில் அட்டமாதிபதி கொடுத்தார், ராகு கொடுக்கிறார், ராகுவின் புக்தியிலேயோ ராகுவின் தசையிலேயோ கொடுக்கிறார். ஆனால் இந்த மாதிரியான திருட்டு வழிகளில் வருமானமோ அல்லது வேறு எதவிதமான அமைப்போ பெற முடியாத தேவையில்லாத அமைப்பை நீங்கள் நேராக கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துறீங்க. அப்போ எனக்கு தெரியாதுப்பா, ரோட்டில் இப்படி ஒன்று கடந்தது இந்தாப்பான்னு கொடுத்துறீங்க. சரி, இப்போது நீங்கள் கொடுக்கவே இல்லை வைத்துக் கொள்கிறீர்கள். ஒரே கிரக நிலைமை, ஒரு சனியுடைய பார்வை மட்டும் போட்டேன், இங்கே போட்டேன். மறுபடியும் என்ன பண்ணுறீங்க? கிடைக்கிற பணத்தை நம்மளே வச்சுக்குவோன்னு சொல்லிட்டு அந்த சனியின் பார்வை காரணமாக மறைத்து வைத்துக் கொள்ளுகிறீர்கள். புரியுதுங்களா? தயவு செய்து கமெண்ட் மட்டும் போடுங்க, சின்ன சின்ன கமெண்ட்டாக போடுங்க, வேறு எதுவும் வேண்டாம். புரியலைன்னா மறுபடியும் இதை மாதிரி சொல்லுவேன். எப்படி 6-8 அமைப்புகளோடு ராகு தொடர்பு கொள்ளும் பொழுது உங்களுக்கு கிடைச்சதை நீங்கள் அனுபவிக்கிறீங்கன்றதையும், லக்னம் சுபத்துவமாக இருக்கும்போது புரிய வேண்டும். நான் சும்மா இது வந்து நான் கொடுக்கக்கூடிய கற்பனை ஜாதகங்கள், ஆயிரக்கணக்கான உதாரணங்களை அடுக்கடுக்காக பார்த்ததின் தன்மைகளில் வந்த பொதுமைப்படுத்தப்பட்ட ஒன்று தானே தவிர கற்பனையான ஒன்று அல்ல. இதை நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்வியலில் உங்களுக்கு நேராக வரக்கூடிய ஜாதகங்களில் இதை நீங்கள் கண்டிப்பாக உணர முடியும். நானாக கிரியேட் பண்ணுறதில்ல, தட் இஸ் நாட் இமேஜினரி. இது வந்து ஒரு கற்பனைப்படுத்தப்பட்ட ஜாதகம் கிடையாது, உண்மையான ஒரு அமைப்பில். ஏன்னா இது லாஜிக்கலாக உங்களுக்கு பொருந்தும். ஒரு சனியின் பார்வை, ஒரு லக்னத்திற்கு சனியின் பார்வை கிடைக்கும்போது அங்கே லக்னம் சேதப்படுகிறது என்பதை உங்களுக்கு இந்த இடத்துல நான் உணர்த்துறேன். ஒரு ஒளி மிகுந்த சந்திரனுடைய பார்வை, தானே ஒளியாக இருக்கக்கூடிய பங்கப்படாத சுக்கரனுடைய தன்மைகள் இருக்கும்போது நீங்கள் வேறு மாதிரியான அமைப்பாக இருப்பீங்க, கண்டிப்பாக அந்த அமைப்பாக இருப்பீங்க. அதே நேரத்தில் லக்னத்தில் சனி, எனக்கு எதுக்குன்னு விட்டு போயிடுவீங்க. கேது போடக்கூடாது, கேது போட்டால் 8ல் ராகு வர மாட்டார். வீட்டுக்கே எடுத்துகிட்டு வர மாட்டீங்க, விட்டுட்டு போயிடுவீங்க எனக்கு எதுக்குன்ட்டு. லக்னத்தில் சனி இருந்து சுக்கிரன் இருந்தா அங்கே அதை அனுபவிக்கக்கூடிய அமைப்புகளில் சுக்கிரன் பங்கப்படுகிறார். 2 கிலோ தங்கம் கிடச்சா இன்றைக்கி 2 கோடி ரூபாயோ 20 லட்ச ரூபாயோ 30 லட்ச ரூபாயோ ஒரு பெரிய அளவில் ஒரு பொருள் தான், பெரிய அளவில் கிடைக்கக்கூடிய அமைப்பு தான். இப்படிப்பட்ட காசு எனக்கு தேவையில்லை என்கின்ற அமைப்பையும், ஒரே நிலையில் தேவையில்லை என்கின்ற அமைப்பையும் சனி கொடுப்பார், திருட்டுத்தன அமைப்புகளையும் சனி கொடுப்பார். எங்கே எப்படி கொடுப்பார் என்றது பிரிக்கிறது தான் உங்களுடைய புதனுடைய மகிமை. பற்றற்ற தன்மையை கொடுக்கக்கூடியவரும் சனி, திருட்டுத்தனத்தை கொடுக்கக்கூடியவரும் சனி. எத்தனையோ கிளாஸுங்களில் விளக்கி இருக்கிறேன். இந்த வரம்புகளை மட்டும் உணர்ந்து கொண்டீர்களே ஆனால் சூரிய சந்திரர்களோடு சேர்ந்து அமாவாசையில் அமைந்த இந்த சனி, அந்த சனி பார்த்த ராகு எதையும் செய்ய வைப்பார், இருக்கும் இடத்திற்கு ஏற்றார் போல. 8ஆம் இடம் சுக்கிரனுடைய வீடு. ரெண்டையும் நீங்கள் தானே கனெக்ட் பண்ணணும். ஆதிபத்தியம் காரகம்,
ராகுவிற்கென்று தனிப்பட்ட காரகத்துவங்கள் இல்லை. இங்கே ராகு யாராக செயல்பட போகிறார்? சுக்கிரனை போல செயல்பட போகிறார். சுக்கிரனின் வீடு இங்கே சனியால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கேடுகட்ட சனியால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கேடுகட்ட சனி என்பவர் யார்? சூரியனோடு சேர்ந்த சனி கேடுகட்ட சனி, அமாவாசை சந்திரனோடு சேர்ந்த சனி கேடுகட்ட சனி. அதாவது கர்ணகடூரமாக பார்க்கக்கூடிய சனி. தன்னுடைய 3ஆம் பார்வையால் சர்வத்தையும் கெடுப்பார், ஆயுளையும் கெடுப்பார். இந்த இடத்துல ஆயுளை குறைப்பார். அதற்கு பிறகு நீங்கள் ஆயுளுக்கு எப்படி வந்துடணும்? லக்னம், லக்னாதிபதி போன்ற அமைப்புகளுக்கு வந்துடணும். இந்த மாதிரியான சூழ்நிலையில் 8இல் ராகு இருக்க, சனி இப்படி அஸ்தமனமும் ஆகி சூரியனோடு சேர்ந்து அவர் 8ஆம் இடத்தை பார்க்க, குரு இங்கே இருந்தால் 50-60 வயசை தாண்டது கஷ்டம். நம்ம அந்த பாடத்தை இங்கே நம்ம நடத்தலை, ஒரு தொழில் சார்ந்த. ஆனால் 8ஆம் இடம்ன்றது உங்களுக்கு ஆயுளும் இங்கே அவசியம் தேவை. 8ஆம் அதிபதி நீச்சம். ஆனால் 8ஆம் அதிபதி நீச்சனானாலும் சுபராகி லக்னத்தை பார்க்கிறார். இங்கே லக்னாதிபதி 2ஆம் இடத்துல நட்பு வீட்டில் பரிவர்த்தனையாகி இருக்கிறார். ஆக இந்த இடத்துல என்ன வரும்? 50 வயது தாண்டிய ஆயுள் அனுமதிக்கப்படும். ராகு திசையில் சஷ்டாஷ்டக பக்திகளில் ராகு ஆயுளை கெடுப்பார். பாயிண்ட் வருதா? ஒவ்வொரு காரகத்துவமாக ஒவ்வொரு ஆதிபத்திய அமைப்புகளாக சொல்கிறேன்னா, இந்த இடத்துல ராகுவை நீங்கள் அப்படியே மறந்துடணும். இந்த இடத்துல சுக்கிரன் இருக்கிறார். இந்த சுக்கிரனுடைய இயல்பு என்ன? பலவீனமாக இருக்கிறார். இந்த பாவகம் பலவீனமாக இருக்கிறது, நீச்சனாக இருக்கிறது. அப்போ இந்த நீச்சனாக இருக்கக்கூடிய அந்த அமைப்பை கடுமையான அமைப்புகளை முதலில் பாபத்துவம் பிறகு சுபத்துவம்னு அடிக்கடி சொல்லிக் கொடுக்குறேன்னா, முதலில் பாபத்துவம் பிறகு சுபத்துவம். அப்போ இந்த இடத்துல முதல்ல இது பாபத்துவம் ஆகிவிட்டது. அப்போ இந்த பாபத்துவம் ஆகி சுபத்துவத்தின் காரணமாக வருமானம் வரணும். அப்போ பிம்பா வேலை செய்கிறவங்களுக்கும் தன்னுடைய உடம்பை விற்கிறவங்களுக்கும் வருமானம் வர்த்தனை செய்து சில விஷயங்கள் எல்லாம் ஒரு மாதிரி சொன்னால் ஒரு மாதிரியாக நினைப்பீங்க. ஜோதிடத்திற்காக மட்டுமே நீங்கள் கேட்கிறீர்கள் அப்படின்னு உங்கள் மேலே நம்பிக்கை வந்திருந்ததுன்னா வாடிக்கையாளர்கள் அப்படியே மனசை திறப்பாங்க. அப்படியே குறிப்பிட்ட காலத்திற்கு அந்த ராகு திசையில் மட்டுமே செய்யக்கூடிய சில விஷயங்கள். உடனே நம்ம விபச்சாரம்னு வந்துட வேண்டாம். அதுக்காக நான் நீச்சன்றதுனால விபச்சாரம்னு வந்தேன். ஒரு பெண்ணாக இருந்தால் விபச்சாரம், ஆணாக இருந்தால் நீச்ச பெண்களை தொடர்புபடுத்தி ஏதாவது ஒன்று. இதையே வேற மாதிரி கூட நான் மாற்றுவேன். தூய்மை பணியாளர்களால் வருமானம்னு கொண்டு வருவேன். ஆதிபத்தியம் வயதானவர்களால். நீங்கள் கக்கூஸ் கான்ட்ராக்ட் எடுத்துருக்கிறீங்க, டக்குன்னு கொஞ்சம் வேற மாதிரி சூழ்நிலையை மாற்றி போட்டுடலாம், கிரக அமைப்புகளை மாற்றி போட்டுடலாம். கக்கூஸ் கான்ட்ராக்ட் எடுத்துருக்கிறீங்க, அந்த இன்டர்நேஷ்னல் கழிப்பறை கான்ட்ராக்டு, ரோடு பெருக்கிறது, அதனது இந்த இப்போ சென்னை முழுக்க ரோடு பெருக்கிறது கான்ட்ராக்ட்லாம் இருக்குல்ல, அதை ஒரு பணக்காரர் தானே எடுத்திருப்பார். அப்போ கொஞ்சம் சில சூழ்நிலைகளை சில நிலைமைகளை லக்னம் வலுத்திருக்கிறது. இப்போ அப்படியே கிரக நிலைமைகளை மாற்றுறேன். லக்னத்தில் குரு இருக்கிறார். லக்னத்தில் குரு இருந்து அதே நீச்சன், லக்னத்தில் குரு. இப்போ இந்த இடத்துல சுக்கிரனுடைய தொடர்பும் குருவோட தொடர்பும் ராகுவுக்கு இல்லை. சரி, அல்லது இப்படி கொண்டு வரேன். சுக்கிரன் ஆட்சி, சுக்கிரன் ஆட்சி, ராகுவோடு 8இல் சேர்க்கை, ராகுவோடு 8இல் சேர்க்கை. சனி குருவின் பார்வை. சனியின் தொழில் தான் தூய்மை பணி. தூய்மை பணி என்கின்ற சனியின் தொழில் தான் தூய்மை பணி. பௌர்ணமி சந்திரனுடைய வீடு, பௌர்ணமி சந்திரனுடைய வீடு இங்கே பாருங்க. இப்போ இந்த இடத்துல பௌர்ணமி சந்திரனுடைய வீடு. சனி அதிக சுபத்துவம், சனி அதிக சுபத்துவம் 8ஆம் இடத்துல சுக்கிரனோட தான் சேர்ந்துருக்கிறார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ரொம்ப டீசெண்டாக க்ளீனிங் வேலை பண்ணுறீங்க, பெண்களை வச்சு க்ளீனிங் வேலை பண்ணுறீங்க. பாயிண்ட் வந்துருச்சா? நீங்கள் பிம்ப் இல்லை, ஆனால் நீங்கள் பெண்களை சுத்தம் செய்யக்கூடிய தூய்மை பணியாளராகிய கான்ட்ராக்டில் அதில் நீங்கள் பெரிய ஆளாக இருக்கிறீங்க. லக்னம் சுபத்துவம். லக்னத்தில் குருச்சந்திர அமைப்புகள் நடக்கின்றன, பௌர்ணமி சந்திரன் அமைப்புகள். பௌர்ணமி சந்திரனுடைய வீட்டில் சனி இருக்கிறார். அந்த சனியை குரு பார்க்கிறார். அவரே லாபாதிபதியாக இருக்கிறார். லாபாதிபதியாக இருந்து இந்த இடத்துல ராசிக்கு 10 அப்படி இப்படி பௌர்ணமி சந்திரனை கூட கொஞ்சம் வேணால் தள்ளி போடுங்க. இந்தாங்க 2ல் போடுங்க. பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் போடுவோம். இந்தாங்க ராசிக்கு 10 அப்படின்ற மாதிரியா போட்டுக்கோங்க. ஏதாவது ஒன்று. ராசிக்கு 10ஆம் வீடு சனியின் வீடு. பௌர்ணமிக்கு அருகே இருக்கிறார். பௌர்ணமிக்கு அருகே ஒளி மிகுந்த சந்திரனுடைய வீட்டில் கடகத்தில் சனி இருக்கிறார்.
குருவின் பார்வையில் இருக்கிறார். 8ல் ராகு சுக்கிரனோடு இருக்கிறார். பெண்களை அதிகமாக வைத்து தூய்மை பணி போன்ற அமைப்புகளில் இருக்கிறீங்க. உங்கள் கௌரவமாகவே இருக்கிறீங்க. அவர் இந்த கான்ட்ராக்டில் எடுத்த கான்ட்ராக்டர்ப்பா, பெரிய ஆளுப்பா. ஏன்னா சூரியன் சுபத்துவம், அரசு கான்ட்ராக்டை எடுத்திருக்கிறீங்க. ஐயா எத்தனை விதமாக அப்படியே பலன்கள் மாறுகிறது அப்படிங்கிறத ஐயா இதெல்லாம் உண்மையான ஜாதகங்கள். இந்த உண்மையான ஜாதகங்கள் வரும்போது நான் சொல்லக்கூடியது உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ இந்த உண்மையான ஜாதகங்கள் வரும்போது மாணவர்கள் அவ்வளோ பேருக்குமே இப்போது நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அமைப்புகளை நீங்கள் ஆதிபத்திய காரக அமைப்புகளோடு அப்படியே மனசில் டக்குன்னு ஏற்றிக்கிட்டீங்கன்னா டக்குன்னு நான் சொன்ன இப்போ இந்த விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். பெண்கள் சார்ந்த வீட்டில் ராகு இருக்கிறாரு. பெண்கள் சார்ந்த கிரகத்தை பீடித்திருக்கிறார். சூரியன் சனி வலுவாக இருக்கிறார்கள். சூரியன் தலைமை பதவியை குறிக்கக்கூடியவர். சூரியன் அரசை குறிக்கக்கூடியவர். கிளீனிங் சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்டு, கக்கூசு, டாய்லெட்டு, ரோடு பெருக்கிறது, ரோடை க்ளீன் பண்ணுறது, இது போன்ற அமைப்புகளில் சனி இருக்கிறாரு. லக்னம் வலுவாக இருக்கிறது. இந்த ஜாதகர் ரோடை பெருக்க போகிறதில்ல. லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார். பௌர்ணமிக்கு அருகே பிறந்திருக்கிறார். இந்த ஜாதகர் ரோடை பெருக்க மாட்டார். ஆனால் ரோடை பெருக்கிறவங்களின் மூலமான காசு சனியால் அவருக்கு கொடுக்கப்படும். ராகு தசையில் கொடுக்கப்படும். இந்த இடத்துல தசை அஸ்வினி நட்சத்திரம்னே வச்சுக்கோங்க. ராகு தசை வரும்ல. இப்போ 8ஆம் இடத்தில் சுக்கிரனுடைய வீட்டில் சுக்கிரனுடைய தொடர்பில் அமைப்பிற்கேற்றாற் போல வலுவாக இருக்கும். பாயிண்ட் வந்துருச்சா? சரி, இப்போ ஒரு சின்ன மாற்றத்தை பண்ணுறேன். அன்பு மாணவர்களே, புரிஞ்சிருக்கான்னு இப்போ கேட்கணும். இப்போ ஒரு தூய்மை தொழிலாளி ராகு திசையில் எப்படி தூய்மை தொழிலாளி ஆவார்னு போடுறேன். இப்போ அது புரிஞ்சிருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இது கான்ட்ராக்டில் கோடீஸ்வரனாக இருக்கக்கூடியவர். புரிஞ்சதான்னு மட்டும் சொல்லுங்கள். புரிஞ்சதா? ஒரு வித்தியாசங்கள் 6, 8 அமைப்புகள் லக்னத்தோடு நான் பொருத்தி சொல்லும் பொழுது அந்த அமைப்புகள் உங்களுக்கு புரியுதான்னு சொல்லணும். இது தூய்மை தொழிலாளிகளின் தலைவராக இருக்கக்கூடிய சூரியன் குரு ஒரு 1000 பேரை கான்ட்ராக்டாக வச்சு ராகு தசையில் 1000 பெண்களை கான்ட்ராக்டராக வச்சு கௌரவமாக ஒரு தூய்மை பணியுடைய கான்ட்ராக்டராக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட பணக்காரருடைய இது ஜாதகம். இது இந்த இடத்துல குருவை வக்கரமாக எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க. சூரியனுக்கு 5லிருந்து 9 வரைக்கும் குரு வக்கரமாக இருப்பார். குரு வக்கரமாக இருந்தாலும் ஓகே தான். இந்த இடத்துல குரு வக்கரமாக இருக்கிறார். 1-10 குரு வக்கரமாகி விட்டார். சனி எங்கே போடலாம்? இங்கேயே போட்டுருவோமா? சனி ஒரு தூய்மை அமைப்பாளராக ஒருவர் இருக்கும் பொழுது அந்த இடத்துல எப்படிப்பட்ட தன்மைகளில் அவர் இருப்பார்? சனியும் சந்திரனையும் கூட இங்கே சேர்ந்து போட்டுடலாம். ஒன்றும் தப்பே கிடையாது. தேய்பிரை சந்திரனோடு சேர்ந்து சனியின் சுபத்துவமும் குறைகிறது. சனியை சுபத்துவப்படுது, லக்னாதிபதியோட தன்மையும் குறையுதில்ல. இப்போ பார்த்தீங்களா? இந்த இடத்துல பாருங்கள், லக்னத்தை சுபத்துவத்தை எடுத்துட்டேன். லக்னத்தில் செவ்வாயை கூட வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பொதுவாக சனியும் இங்கே இப்படி மாறும், அதை அப்படி கூட போடலாம். இந்தாங்க இயல்பாகவே அப்படி அந்த மாதிரியான அமைப்புள்ள கூட போடலாம். சனி லக்னத்தில் சனி, செவ்வாயை போட்டேன். லக்னாதிபதி நீச்சம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல சனியை சுபத்துவப்படுத்தணும் இல்லையா? சனி குருவின் வீட்டில் தான் இருக்கிறாரு. ஆனாலும் சனி ஓரளவிற்கு சுபத்துவமாக இருக்கணும்னு சொன்னால் சூரியனை தூக்கி தள்ளி போடுவோம். சரி, சூரியனை இங்கேயே போட்டுட்டு சந்திரனை கொஞ்சம் நெருக்கமாக போட்டுக்கோங்க. டிகிரி வைஸ் போட்டுக்கோங்க. 28 டிகிரி, 4 டிகிரி. இப்போ சனியும் சுபத்துவப்படுத்தின மாதிரி ஆயிடுச்சு. ஐயா இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல சனி சுபத்துவமாக இருக்கிறார். ஆனால் சனி சுபத்துவமாக இருந்தாலும் லக்னம் பலவீனமாக இருக்கிறது. லக்னாதிபதி நீச்சனாகி சனி செவ்வாய் தொடர்பில் லக்னம் இருக்கும் பொழுது 8ல் ராகு. இந்த இடத்துல நேரடியாக சுக்கிரனுடைய தொடர்புகள் மட்டும்தான் இருக்குது. ஆனால் சூரியன் குருவின் பார்வையிலையும் சனியின் பார்வையிலும் இருக்கிறார். அரசில் கார்பரேஷனில் கிளீனிங் ஆளாக இவர் இருப்பார். பாயிண்ட் வந்துருச்சா? அரசில் அவர் கான்ட்ராக்ட் பண்ணி தொழிலதிபராக இருந்தார் லக்ன சுபத்துவத்தின் காரணமாக. இந்த இடத்துல பாருங்கள், லக்னாதிபதி நீச்சம், நீச்ச வக்ரம். 9ஆம் அதிபதி 10ஆம் வீட்டில் ராகு திசை நடக்கிறது.
சூரியனுக்கு குரு பார்வை, சனியின் பார்வையும் இருக்கிறது. சூரியனுக்கு சனி பார்வை, சிம்மத்திற்கு சனி பார்வை வந்துட்டா என்ன சொல்லியிருக்கிறேன்? சர்வீஸ் ஓரியன்ட் ஜாப்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா? சேவை மனப்பான்மையில் அதிகாரம் செய்ய முடியாத துறைகள் சூரியனால் வரும்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா? இப்போ இந்த இடத்துல கற்பனை ஜாதகம் தான். ஒரு கார்பரேஷனில் ஸ்வீப்பராக வேலை செய்கிறவங்க, நான் தான் ஓடி கலைச்சிட்டேன், வயசாகி போச்சு, நீங்கள் தான் ஓடி போய் பாருங்களேன். உங்கள் நீங்கள் பெருநகரங்களில் இருப்பீங்க, மாநகராட்சியாக 10-12 ஊர்கள் இருக்குது. ஒரு மாநகராட்சியில் வேலை செய்யக்கூடிய குப்பை பொறுக்கிற, ரோடை க்ளீன் பண்ணுற ஒருத்தருடைய ஜாதகத்தை காலையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, கூச்சப்படாமல் போய் கேளுங்களேன். நான் கேட்டேன் இன்னைக்கு இப்படி இருக்கிறேன்ல, நீங்கள் போய் கேளுங்களேன். சூரியன் சுபத்துவம், பலவீனமான குருவால் சுபத்துவம். சிம்மம் சுபத்துவமாக இல்லை. முதலில் பாபத்துவம் என்கின்ற அமைப்பில் சூரியனும் சனியும் பார்த்து கொண்டிருப்பது கடுமையான பாபத்துவம். அப்போ லக்னம் பாபத்துவமாகவே அமைந்திருக்கிறது. ஆனால் சனி டிகிரி கணக்கில் சந்திரனோடு சேர்ந்து லேசாக சுபத்துவத்தை அடைந்திருக்கிறார். ஆக இந்த நபர் சர்வீஸ் ஓரியன்ட் என்று சொல்லப்படக்கூடிய அரசு சார்ந்த, அரசு கவர்மெண்ட்டு, கார்பரேஷன் சம்பளம், உள்ளாட்சி அமைப்புகளுக்கான சம்பள அமைப்புகளை இவர் வாங்கித்தான் ஆக வேண்டும் என்பது விதி. பாயிண்ட் வந்துருச்சா? லக்னம் பாபத்துவமாகி லக்னாதிபதி நீச்சமாக இருக்கிறார். இப்போ அவருக்கு ராகு திசை நடக்குது. இப்போ அந்த 8ல் இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணும்? லக்னத்திற்கு ஏற்ப தான் அது செயல்படும். லக்னத்திற்கு ஏற்ப அது செயல்படக்கூடிய தன்மைகளில் பெரிய முன்னேற்றங்கள் இவருக்கு கண்டிப்பாக இருக்காது. எப்படி இருக்கும்? லேசா புரியுதா? அடுத்த வாரம் ஒரு ரெக்கார்டட் கிளாஸாக ஞாயிற்றுக்கிழமை கிளாஸாகவே வச்சிடறேன். 6ஆம் இடத்து சுவர்கள், 6ஆம் இடத்தின் இதே தொடர்புகள் என்கின்ற மாதிரி கமெண்ட் பார்க்காம நடத்துவேன். உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல ஒரு லக்னத்தின் தன்மை அப்படியே மாறும் பொழுது, எப்படி தூய்மை தொழிலாளிகளின் தலைவனாக இருந்து கான்ட்ராக்டில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய லக்னத்தில் குரு இருந்து சுபத்துவம் பெற்ற ஒரு அமைப்பு சனி பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுடைய அமைப்பில் இருந்தது. இங்கே பாருங்கள், சனியும் குருவும் பரிவர்த்தனை. சூரியன் சுபத்துவத்தின் காரணமாக கார்ப்பரேஷன், சனியின் அமைப்பினால் கார்ப்பரேஷன் அமைப்புகள் வந்து ஒரு கார்ப்பரேஷன் தொழிலாளியோட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல என்ன நடக்கும்? கேது தசை, சுக்கிர தசை, சூரிய தசை, ராகு தசை வந்திருக்கும். கேது தசை, சுக்கிர தசை இது எல்லாமே அவயோக தசைகள். சூரியன் சனியின் பார்வையில் இருக்கிறாரு, சந்திரன் சனியின் இணைவில் இருக்கிறாரு, செவ்வாய் தசை இப்படி. அப்போ இந்த இடத்துல அடுத்தடுத்து வரக்கூடிய தசாபக்தி அமைப்புகள் அப்படி ஒன்றும் நன்றாக இல்லையே. இளம் வயதில் சுக்கிர தசை வரக்கூடாது. அப்போ ஒரு கூலி தொழிலாளியாக தெருவை பெருக்கக்கூடியவர் கண்டிப்பாக டிகிரி படிச்சிருக்க போகிறதில்ல. கண்டிப்பாக மிகப்பெரிய புத்திசாலியாக இருந்து பெரிய லெவலில் பிஹெச்டி பட்டம் வாங்கியிருக்க போகிறதில்ல. இந்த ஜாதகருக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் என்ன பலனை செய்திருப்பார்? சுக்கிர தசையில் ஒரு மண்ணாங்கட்டி பலனையும் செஞ்சிருக்க மாட்டார். ஏன்னா சுக்கிரன் பாபத்துவம். அன்பு மாணவர்களே, இந்த 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 டீச்சிங் ஸ்டைல் உங்களுக்கு புரியுதான்றதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். இதுக்கு தான் இத்தனை ஆயிரம் பேர் வந்து உட்காடுறீங்க. தலைகீழாக ஜாதகத்தை மாற்றிட்டேன். அதே ராகு நீச்சத்தை விட ஆட்சியாக போட்ட சுக்கிரனோடு சேர்ந்து இங்கே இருக்குது. மீன லக்னத்திற்கு வரக்கூடாத தசைகள்னு என்னதை சொல்லுவேன்? சுக்கிர தசை, சூரிய தசையை சொல்லுவேன். இவர் இங்கே அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்துட்டார். அப்போ இங்கே கேது தசை நடக்குது. அஸ்வினி இங்கே பார்த்தீங்கன்னா கேது சந்திரனோடு சேர்ந்திருப்பார். கேது திசையை விடுங்க, 25 வயசு வரைக்கும் சுக்கிர தசை நடந்திருக்கும், அல்லது 24 வயசு வரைக்குமா சுக்கிர தசை நடந்திருக்கும். சுக்கிர தசை என்ன செய்யும்? இளம் வயதில் வரக்கூடிய ராகுவோடு சேர்ந்த பாபத்துவமான அட்டமாதிபதி என்ன பண்ணுவார்? ஹவு டு ப்ரெடிக்ட் எ ஹோரோஸ்கோப். ஒரு ஹோரோஸ்கோப்போட இளமை கட்டத்திலிருந்து அந்த ஜாதகத்தின் லக்னத்தை எப்படி சரி செய்து டக்குன்னு என்னங்க இதுதானா உங்கள் ரேஞ்சு இவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறது எப்படி? அசத்துகிறேன். நம்முடைய ஒரு மாணவர் கலாநிதி தியாகராஜனா யாரோ ஒருத்தர் சொன்ன மாதிரி, நேரில் பார்த்த மாதிரி சொல்கிறியப்பா அப்படின்னு ஒரு மாணவர் நமக்கு ஒருத்தர் கமெண்ட் கொடுக்குறார், ஒரு கட்டுரை, ஒரு பதிவு போடுகிறார் என்றால், இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நேரில் பார்த்த மாதிரி சொல்கிறியா, பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரி சொல்கிறியப்பான்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு குவாலிட்டி புரியுதா? முதல்ல நடந்த கேது தசை பெரிய அது தேவையில்லாத தசை. 4 வயசு வரைக்கும் எப்படி இருந்தேன்றது வேண்டாம். 24 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய சுக்கிர தசை இவருக்கு என்ன தேவையோ அதை கூட கொடுக்காத லெவலில் அட்டமாதிபதி தசையாக பாபத்துவமான தசையாக நடந்து சரியாக இவர் படிச்சிருக்க மாட்டார். ஒரு சாதாரண பள்ளி கல்வி அல்லது பள்ளி கல்வி தாண்ட முடியாத ஒரு நிலைமை, ஒரு சாதாரண பட்டப்படிப்பு, இது போன்ற அமைப்புகளை 4ஆம் இடத்தின் அமைப்பாக கொடுத்திருப்பார். 4ஆம் இடமும் 4ஆம் அதிபதி. இப்போ புதனை நம்ம போடணும். புதனை எப்படி போடுறது? புதன் இங்கே போட்டால் ஒரு பலன், இங்கே போட்டால் ஒரு பலன். புதன் இங்கே இருந்தால் உச்சனாகி குருவின் பார்வையில் இருக்கிறார், இங்கே இருந்தால் ஒரு பலன்.
அன்பு மாணவர்களே, மிக நுணுக்கமான ஒரு வித்தியாசத்தை சொல்கிறேன். 6இல் புதன் இருந்தால் ஒரு பலன், 7இல் புதன் இருந்தால் ஒரு பலன், 8இல் ராகுவோடு இருந்தால் ஒரு பலன். பள்ளி கல்வி கூட இல்லை, காலேஜில் படிப்பு நிறுத்தம், காலேஜை ஃபுல் பண்ணிட்டு டிகிரி வாங்கியிருக்கிறார். எப்படிலாம் எடுக்கிறேன்னு புரியுதா? காரகத்துவங்களை எங்கே கொண்டு விடுகிறேன், ஆதிபத்தியங்களை எங்கே கொண்டு வரேன்னு தெளிவாக புரியுதா? 6இல் இருந்தால் ஒரு பலன், 7இல் இருந்தால் ஒரு பலன், 8இல் இருந்தால் ஒரு பலன், 9லேயும் 5லேயும் கண்டிப்பாக இருக்க போகிறதில்ல புதன். ரேராக எப்போவாது வருவார். ரேர் கதைகளை நம்ம கொண்டு வர வேண்டாம். இப்போ லேசாக புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த இடத்துல புதன் ஒருவேளை இங்கே இருந்தால் இவர் டிகிரி படித்திருப்பார். ஆனால் இவருடைய வாழ்க்கைக்கு தேவையான டிகிரியை படிச்சிருக்க மாட்டார். குப்பை பொறுக்கிறதுக்கு டிகிரி தேவையில்லை. கார்ப்பரேஷனுக்கு ஒரு டிகிரி தேவைன்றதுனால இப்போ என்ன இந்த இது வச்சுருந்தா கார்ப்பரேஷன் மேஸ்திரியாக இருப்பார். இவரே நேரடியாக போய் குப்பை பொறுக்க மாட்டார். இங்கேயோ புதன் இருந்தால் கண்டிப்பாக இவர் இங்கேயோ குப்பை பொறுக்கிறாரு. படித்தது +2 வரைக்கும் படிச்சிருப்பார். +2 வரைக்கும் படிச்சிருந்தவர் லக்னாதிபதியுடைய லக்னாதிபதி லக்னம் பாபத்துவமாக இருக்கின்ற காரணத்தினால் அடுத்தடுத்த பாபர்களுடைய தசை 30 வயசு வரைக்கும் சூரிய தசை, சந்திர தசை மனுஷனுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. சுக்கரனுடைய பார்வையில் சந்திர தசையிலேருந்து வேலை கிடைச்சது, சூரிய தசை கடைசியில் வேலை கிடைச்சது. சந்திர தசை, செவ்வாய் தசை, ராகு தசை 3மே ஓரளவுக்கு கவர்மெண்ட் சம்பளம் வாங்கக்கூடிய அமைப்புகளில் இருக்குது. பாயிண்ட் வந்துருச்சா? ஆக